கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பாக நாம் எடுத்திருப்பது பூர்வம் முதல் அபூர்வம் வரை. எல்லாரும் சொல்லுவோம், பூர்வம் முதல் அபூர்வம் வரை. நம்முடைய தேவன் புதிய காரியங்களை செய்கிற தேவன். செங்கடலை அவர் பிளந்தார், யோர்தானை குவியலாக நிற்க வைத்தார். எலிசாவை வைத்து யோர்தானை பிரிக்கும் போது பல கூறுகளாக பிரித்தார். ஆசாரியர்கள் கால் வைக்கும் போது 2 கூறா நிற்கிது. ஆனால் எலிசாவை வைத்து யோர்தானை பிரிக்கும் போது பல கூறுகளாக ஆண்டவர் பிரிக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அதே போல தான். அதே யோர்தான் தண்ணீரை கொண்டு வந்து திராட்சரசமாக மாற்றுறார். ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குறாரு. இன்னொரு குஷ்டரோகி என்ன செய்கிறாரு? சீலவாம் குளத்தில் போய் கழுவுங்கிறார். புதுசாக தான் அற்புதங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? செய்து கொண்டே இருக்கிறார். இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா தான் புரியும். வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியவில்லையா? நான் வனாந்தரத்திலே வழியையும், நான் என்ன செய்வேனா? வனாந்தரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் என்ன செய்வேன்? உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே வழியை. பொதுவாக வனாந்தரத்தில் போனால் நமக்கு வழியெல்லாம் தெரியாது. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு கொடுப்பனை கிடையாது. நம்ம நல்ல ஊரில் இருக்கிறோம். இப்போ கடலுக்குள்ளேயே போயிட்டீங்கனாலும் வழி எந்த பக்கம்னு தெரியாது. சுற்றி கடலாக தான் இருக்கும். அதுபோல் தான் வனாந்தரம். ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் என்ன செய்வேனா? வழியை உண்டாக்குவேன். அதாவது வழியை நம்ம பார்க்குற அளவில் ஆண்டவர் செய்வாராம். அவாந்தர வெளிகளை என்ன செய்வாராம்? ஆறுகளை உண்டாக்குவேன். டெசர்ட்டில் வந்து என்ன செய்வாராம்? அங்கே தண்ணியே இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி ஆறுகளை உண்டாக்குவேங்கிறார். அறியீர்களா? ஒரு வார்த்தை வருது இல்லை, இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு. ரொம்ப சுத்த தமிழ் தான் அது. சில நேரம் அது அர்த்தம் புரியலை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூர்ந்து கவனிக்கவில்லையா? அறியீர்களான்னு என்ன அர்த்தம்? கூர்ந்து கவனிக்கவில்லையா? கூர்ந்து கவனிக்கிறதுனா என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லும் பார்ப்போம். கூர்ந்து கவனிக்கிறதுனா என்னது? கூர்ந்து கவனிக்கிறதுனா என்னங்க? எட்டி பார்க்கறதா? உத்து பார்க்கறது. கரெக்ட். இன்னும் இப்போ கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கூர்ந்து கவனிக்கிறதுனா என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்கும்போது நிற்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? அந்த கவனம் எதில் இருக்கணுன்றாரு. அல்லேலூயா. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 31-32. யாத்ராகமம் 9:31-32. கதிராயிரும் சணல் தாழ்பயிராய் இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்தால் அவைகள் அழிக்கப்படவில்லை. மோசே பார்வோனை வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ் பயிருமாய் இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு விட்டது. கோதுமையும் கம்பும் கதிர் விடவில்லை, அவைகள் அழிக்கப்படவில்லை. என்ன அது வார்கோதுமை கதிர்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மோசேயுடைய காலத்தில் ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு பல்வேறு விதமான வாதைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது கல்மலை என்று சொல்லக்கூடிய ஒரு வாதையை தேவன் அனுப்புகிறார். அந்த சம்பவம் தான் இது. அது வந்து எல்லா பயிர்களையும் அழித்து போடுது. இந்த தால் பயிர் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே விளைஞ்சு அறுவடைக்கு நிற்கிறத
அறுத்துடுறாங்க. அறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருப்பாங்க, கீழே விட்டுருப்பாங்க. அது எதுக்கு? ஏழைகள் திரும்பவும் முளைக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னதுங்க, தாழ்பயிர். பழைய பயிறு, தாழ் பயிருன்னு சொல்கிறது. இப்போ கோதுமை, கம்பு இதெல்லாம் கதிர் விடலை, இனிமே தான் என்ன செய்ய போகுது, அது புதுசாக வளரப்போகுது. இந்த அறுவடை செஞ்சு அறுத்து கொஞ்சமாக விட்டுருக்காங்க இல்லையா, இவைகளை தேவன் கல்மழையினால் அழிக்கலை. ஆக்சுவலாக கல்மழை பெஞ்சா இது எல்லாமே என்ன செய்யணும், அழிக்கப்படணும். அது இப்போ தான் முளைக்க போகுதோ, ஏற்கனவே விளைஞ்ச அறுவடைக்கு நிற்குதோ, என்னவா இருந்தாலும் அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக கல்மழையில் அழிந்து தான் போகணும். ஆனால் அழியவில்லை. வளர்ந்து பெருசாக நிற்கிறதெல்லாம் அழிஞ்சிருது. ஆனால் புதிதாக முளைக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் அழியலை. ஏன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாளிலே இஸ்ரவேலர்கள் எகிப்தில் ஏறக்குறைய 430 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி கல்மழை போன்ற வாதைகள்லாம் வருது. அந்த ஊரில் இருக்க பயிருக்கு பச்சை எல்லாத்தையும் என்ன செய்யுது, அழிக்குது. இந்த புதிதாக முளைக்கக்கூடிய பயிர்களை தேவன் அழிக்கலை. இது ஏன் ஆண்டவர் அப்படி வச்சாருன்னா, இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, பழைய காரியங்கள், பழைய மோசமான காரியங்கள் தான் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. 430 வருஷம் அடிமைத்தனம். சிலர்லாம் நினச்சிருப்பான், அந்த 4வது 100வது வருஷத்தில் பிறந்தவன்லாம் நினச்சிருப்பான், இதுதான் நம்ம ஊர் போல் இருக்கு, நம்மளுடைய பரம்பரையை இப்படி அடிமையாக தான் இருக்கணும் போல் இருக்குன்னு கூட நினச்சிருப்பான். முதல் தலைமுறைக்கு 2வது தலைமுறைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், இல்லை நம்ம கானான்லேருந்து இங்கே வந்தோம்னு. நாம் இங்கே வரும்போது ராஜாவாக இருந்தோம், யாக்கோபுடைய குமாரர்களாக வந்தோம், வந்தப்போ நல்லா தான் இருந்தோம். அப்போ இருந்த பார்வோன் ராஜா இறந்து போனால் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஆண்டவர் அறியாத ஒரு பார்வோன் ராஜா வந்தான். அவன் காலகட்டத்தில் நாம் எல்லாம் அடிமைகளாய் ஆக்கப்பட்டோம்ன்றது முதல் தலைமுறைக்கும் ரொம்ப போனால் 2வது தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கோம். 4வது தலைமுறைக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படின்னா 2K கிட்ஸ் மாதிரி, அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது பழைய காரியங்கள் தான் அவன் மனசில் இருக்குது. என்ன இருக்குது மனசில்? அடிமைகளாக இருக்கிறது, அடிமைகளாக இருந்து கஷ்டப்படுறது. ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட முடியுது, ஆனால் வேலையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, செய்ய முடியல. இப்படிப்பட்ட கடினமான காரியங்கள் தான் இருதயத்தில் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் ஏன் இந்த புதிதாய் முளைக்கக்கூடிய பயிர்களை அழிக்காமல் விட்டாருன்னா, இவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது வயல்வெளிகளை பார்க்கும்போது, அல்லது எகிப்து தேசத்திற்குள்ளேயே வயல்வெளிகளை பார்க்கும்போது, ஆண்டவர் புதிதாக முளைக்கக்கூடிய பயிர்களை இவங்க கண்ணு பார்க்கணும்னு விரும்பினார். ஏன் பார்க்கணும் தெரியுமா? அது திரும்பவும் முளைக்க போகுது. அது எப்படி முளைக்குதோ அதை போல உங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்க ஆரம்பிக்கும்ன்றதை ஆண்டவர் சொல்லாமல் அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் விதமாகத்தான் ஆண்டவர் அதை செய்தார். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் பாருங்கள், திடீர்னு ஒரு பார்க்குக்குள்ளே போகிறீங்க, அந்த பார்க்கு ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்கள் இருதயத்தில் என்ன உண்டாகும்? எப்படி இருக்கும் உங்கள் இருதயம்? சந்தோஷம் இருக்கும். அடுத்த செகண்டே எங்கே போய் நிற்கணும்னு நினைப்போம். அந்த புல்லில் நம்ம கால், ஆனால் போர்டு என்ன வச்சுருப்பான், புல்லு மேலே கால் வைக்காதன்னு போட்டிருப்பான். ஆனால் நமக்கு என்ன தான் தோணும், நேராக போய் அதில் மிதித்து 4 நடந்துடணும். ஏன்? அது ஒரு சந்தோஷம். நாம் அந்த புல்லை வளர்க்கலை, நாம் தண்ணி ஊற்றலை, நாம் எதுவுமே செய்யலை, டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம், அவ்வளோதான். அப்போ பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்த உடனே இருதயம் என்ன செய்யுது? சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. இப்போ அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நமக்கு இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சா அப்படின்னா இல்லை. நமக்கு இருந்த குடும்பத்தில் இருந்த போராட்டம் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சானா இல்லை. எதுவும் போகலை. ஆனால் அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். இதை தான் ஆண்டவர் அங்கே உண்டாக்க விரும்பினார். அல்லேலூயா. அப்போ புதிய பயணத்தை துவக்க போகிற இந்த இஸ்ரவேல் மக்கள் புதிய விளைச்சலை, புதிதாக முளைக்கப் போகிற பயிர்களை அவங்க பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு இருந்த ஆண்டோடைய அதே விருப்பம்தான் இன்னைக்கும். அழிந்து போன பழைய காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற புதிய காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். பக்கத்து வீட்டை பார்க்குற மாதிரி.
அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 16:1. ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினாரே. பாருங்க, இந்த ராக்காலத்துல தான் மக்கள் புறப்படும் போது அவர்கள் புதிதாக முளைக்கக்கூடிய இந்த பயிர்களையும் கதிர்களையும் கூர்ந்து கவனிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். கடந்த காலத்தில் நீங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். நீங்கள் அதையே யோசித்து கொண்டிருந்தால் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை அதை யோசிக்கிறதை இன்னையோட விட்டுருங்க. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஐயா, இங்கே வந்து உட்காரும்போது நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு போனோடனே அதே பழைய கவலை, அதே பழைய பிரச்சனை என் மனசில் வந்து என்ன செய்யுது, ஆட்கொள்ளுகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை நம்முடைய சபையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் வரும் நாட்களில் செய்ய போகிறார். ஆமென். இதை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் இதை சுதந்திரிச்சிங்கன்னா அது சபைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். ஆகையினாலே புதிய காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள் பழைய காரியத்தை என்ன செய்யாதீங்க, பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். ஏன்னா உலகம் சொல்லும் பழச மறந்துடாதன்னு. ஆண்டவர் சொல்றாரு, பழச தயவு செய்து மறந்துருன்னு. பழைய தீமையான காரியங்கள் என்ன செஞ்சிருங்க, தயவு செய்து மறந்து விடுங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகமம் 30:40. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையிலிருந்து கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். யாக்கோபுடைய தாய் மாமன் லாபான், மாமனார். இப்போ லாபான் சொல்றாரு யாக்கோபுக்கு, உனக்கு சம்பளம் என்னன்னா வரியும் புள்ளியும் உள்ளது அப்படின்றார். ஆனால் அங்கே இருக்கிறது பூரா பிளைனான ஆடுகள். 2 பிளைனான ஆடு சேரும்போது வரக்கூடிய குட்டியும் பிளைனாக தான் இருக்கும். கலரெல்லாம் அதே கலரில் பிளைனில் தான் இருக்கும். வரியோ கோடு கோடாவோ புள்ளி புள்ளியாவெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். லாபானுக்கு வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகள் கிடைத்தது. இப்போ அங்கே என்னன்னா, யாக்கோபுடைய ஆடுகள் வெறும் 10 ஆடுகளோ 20 ஆடுகளோ இருந்திருக்கலாம். ஒருவேளை அது பெரிய மந்தை, ஒரு 500 ஆடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 500மே ஒரு சிவப்பு கலரில் அல்லது ஒரு ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக பிளைனாகவே இருக்குது. இதில் வெறும் 10 ஆடுகள் மட்டும்தான் அல்லது 20 ஆடுகள் மட்டும்தான் யாக்கோபுடைய ஆடுகளாக இருக்குது, வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகளாக இருக்குது. இப்போ மற்ற ஆடுகள் இந்த வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகளை பார்க்கும்படிக்கு யாக்கோபு அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற ஆடுகள் அப்போ எதை தான் பார்க்குது, வரியும் புள்ளியும் தான் பார்க்குது. இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் 99% நெகட்டிவ் இருக்கலாம், 1% தான் பாசிட்டிவ் இருக்கலாம். ஆனால் 99% பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அந்த 1% வரியும் புள்ளியும் உள்ள பாசிட்டிவ் என்ன செய்யுங்க, பார்க்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஏசாயா 28வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 28:21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும். அபூர்வம்னா என்னதுங்க, அபூர்வமான என்னது, சில மனசுக்குள்ளே சொல்லும் அபூர்வம்னா அபூர்வம், இது கூட தெரியாது, ஆச்சரியமான,
சரி, வேற? இல்லாத ஒன்றை செய்கிறது. சரி, இப்போ பூர்வம் என்றால் என்ன? பூர்வமான அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பைபிளில் ஒரு வார்த்தை வரும், பூர்வ காலம் முதல் அப்படின்னு வரும். அப்படின்னு என்னது? முன்னாடி, பழைய பழைய காலம். ஆதி காலம் அல்லது பழைய காலம்னு அர்த்தம். பூர்வம்னா பழசு, அப்போ அபூர்வம்னா புதுசு. அதுதான் சொன்னேன், பூர்வம் முதல் அபூர்வம் வரை, பழையது முதல் புதிய காரியங்கள் வரை. அப்ப இதுவரை செய்யாத புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த அற்புதங்களை நாம பார்க்கணும், புதிய அற்புதங்களை பார்க்கணும் அப்படின்னா பழைய காரியங்களை யோசிச்சுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதை நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல கட் பண்ணி தூக்கி எறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய இழப்புகளை, பழைய தோல்விகளை, பழைய அவமானங்களை நாம் யோசிக்கிறத முதல்ல என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் எந்த புரோஜனத்தையும் கொண்டே வராது. 5 பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது. அதை நினச்சி நான் அன்னைக்கு இப்படி இதை செஞ்சுருந்தா இது இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்போ இதை நான் தப்பு பண்ணிட்டேனே, இதை செஞ்சுருந்தா அப்படி வந்திருக்குமே, எதுவுமே எப்படியும் வராது. அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பழைய காரியங்களை என்ன செய்யுங்க? அப்படியே விட்டுருங்க. அதை யோசிக்காதீங்க, இருதயத்தில் அதை வைக்கவே வைக்காதீங்க. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள் வரை. தாவீதை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தியரோட வந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீது அவன் மனுஷரோடும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே சொல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட பண்ணியிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபாம் துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். ஆண்டவரே சொல்றாரு, ஆடுகளின் பின்னே அலைந்து தெரிந்த உன்னை அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் பொதுவாக பழைய காரியங்களை பேசுகிறவர் அல்ல. ஆனால் தாவீதிடத்தில் அதை சொல்லும்போது அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றோர்கள் தாவீதை கைவிட்டார்கள். அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாவீதை அந்நிய மனுஷனாக பார்த்தார்கள். இப்ப கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். இப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சானா இல்லை. கோலியாத்தை கொன்னாச்சு. இப்ப சவுலாவது தாவீது என்ன செய்யணும்? பாராட்டணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? சவுல் வந்து ராஜாவாக இருக்கிறான், அவன் தான் பொறாமப்படுறான், கொலை செய்ய வகை தேடுகிறான். தேசமே தேடுது. வெளியில் வந்தால் பெலிஸ்தியர்கள் தேடுறாங்க, அம்மோனியர் தேடுகிறார்கள், அமலேக்கியர் விரோதிக்கிறார்கள். அப்போ கொல்றதுக்கு அப்போ நாடு நாடாக ஓட வேண்டிய நிலைமை தாவீதுக்கு எப்போ? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு. அதுக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட அதை ஒரு விதத்தில் ஒத்துக்கிறலாம். இப்போ ஆண்டவரே அபிஷேகம் பண்ணிட்டாரு, நீ ராஜான்னு அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்த கஷ்டம் என்னது? கொஞ்சம் நஞ்சம் இல்லை.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு இடத்துல ஒரு ராஜா முன்னாடி போய் நிற்கிறான். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பைத்தியக்காரன் போல தாவீது என்ன செய்கிறாராம், வாயில் எச்சில ஒழுக விட்டு அந்த அந்த ராஜா வந்து தன்னை பைத்தியக்காரன்னு நினைக்கணும்னு நடிக்கிறார், தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் தாவீதுக்கு வந்தது. இப்போ அதெல்லாம் கடந்து வந்து இப்போ மொத்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ராஜாவாய் மாறிவிட்டார். இவர் ராஜாவை ஆயிட்டார்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே பெலிஸ்தியர்கள் தாவீதோடு யுத்தம் பண்ணுறதுக்கு மொத்தமாக வந்துட்டான். ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது தாவீதுக்கு. அப்போத்தான் ராஜாவாகி உஸ்ஸுன்னு போய் இப்போ சரி தூங்கலான்னு சொல்லி நைட்டு தூங்கலான்னு போகிறதுக்குள்ளே ஒற்றர்கள் வந்து சொல்லிட்டாங்க, பெலிஸ்தியர்கள் நம்ம மீது படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான். பெலிஸ்தியர்கள் யார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு வல்லரசு. அவர்கள் மிகப்பெரிய ராட்சதர்கள். கோலியாத்து எந்த இனத்தை சேர்ந்தவன்? பெலிஸ்திய இனம். அப்போது ராட்சத இனத்தை சேர்ந்தவர்கள், மிகப்பெரிய சேனையை வைத்திருக்கிறவர்கள். ராஜாவை ஆயாச்சு, அதாவது எழுத்தின்படியாகவே ராஜாவை ஆயாச்சு. எல்லாரும் இப்போ தாவீதை ராஜான்னு ஒத்துக்கிட்டாங்க, ராஜாவை ஆயிட்டாரு. ராஜாவை ஆனதுக்கு அப்புறமாவது ஏதாவது நல்ல காரியம் நடக்குமான்னு பார்த்தா, ராஜாவான அடுத்த நிமிஷமே யார் வர்றா? எதிரிகள் படையெடுத்து வர்றாங்க. மோசே பிறக்கும்போது பார்வோன் ராஜா வாளோட நின்னான் இல்லையா? சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண் பிள்ளைகளை பூரா என்ன செய்யணும்? போட்டு தள்ளுன்ட்டான். இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது என்ன இதான் நடந்துச்சு. பிசாசு அப்படி தான் வேலை செஞ்சான். ஆகையினால உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு புதிய காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு தடங்கல் வந்துருச்சு அப்படின்னா, சகுனமே சரியில்லை. என்ன சரியில்லை? சகுனமே சரியில்லை, நம்ம ஆரம்பித்ததே தப்பு, இது தவறு அப்படின்னு என்ன சொல்லும்? உலகமும் உலகத்தின் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்லுவாங்க. அதனால தான் உலகத்தின் கருத்துக்கள் எல்லாம் வேதத்தோடு ஒத்து போகாது. உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் தேவன் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல. இது வசனம், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா விஷயத்துக்கும் உலகம் சொல்கிற கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது, நாசமாக தான் போவோம். நம்மை படைத்தது ஆண்டவர் என்றால் அவர் எழுதி கொடுத்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் கொண்டு வரணும். மோசே பிறந்த உடனே அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த உடனே அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. தாவீது ராஜாவான உடனே அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. அதனால நம்ம எடுத்த முடிவு தப்பு, நாம் சரியாக செய்யலை, சகுனம் சரியில்லை, நேரம் சரியில்லை. இந்த நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லைலாம் ஒரு ஆவிக்கு கிறிஸ்தவன் பேசவே கூடாது. பி கேர்ஃபுல். 24 மணி நேரமும் தேவன் படைத்த நேரம். இதில் இதுதான் நல்ல நேரம், இது கெட்ட நேரம்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அது மற்ற மதத்தில் இருக்கவங்க அவங்க எதையோ ஒன்று நம்பிக்கை வச்சுட்டு அவங்க செய்கிறாங்க, அதை வச்சு நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எங்கே வேறுபடுறாங்கன்றதை சொல்கிறேன். இதே உலகத்தில் தான் இருக்கோம். அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளும் சாப்பிட்றோம், அவங்க சட்டை போடுற மாதிரி தான் நம்மளும் சட்டை போடுறோம். ஆனால் அவங்க வழிபடுற முறையில் நம்ம வழிபடுறது இல்லை. வழிபாட்டு முறை வேறு. அல்லேலூயா. அப்போ உலகம் சொல்லும், புதிய காரியத்தை ஆரம்பித்து தடங்கள் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே இது வந்து சரியில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வருது அப்படின்னா அது நீங்கள் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்குங்க. அதை ஒரு நாளும் கைவிட்டக்கூடாது. தொடர்ச்சி என்ன செய்யணும்? அதை விடாப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உலகம் சொல்கிற எல்லாம் சரி கிடையாது. பைபிள் சொல்லுது, ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். அப்போ ஆரம்பம் போராட்டமாக இருந்தால் முடிவு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இதுதான் பைபிள் சொல்கிறது நமக்கு. இதை புரிஞ்சுக்கணும். உலகத்தின் கருத்துக்களே மண்டையில் வச்சுக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். நிறைய ஃபெயிலியர்ஸை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஃபெயிலியர் இல்லாமல் எல்லாத்துலேயும் சக்ஸஸாக போகணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை முதல்ல தலையில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழ்ப்படியணும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம்
17வது வசனத்தை வாசிப்போம். தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். தாவீது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். went down to the hold அப்படின்னு வருது. அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு என்ன செஞ்சிட்டாரு? தாவீது போயிட்டார். ஆடு மேய்க்கும் போது இப்படி நடந்தா கூட பரவாயில்ல, ராஜாவான உடனே போராட்டம் வருது. பெலிஸ்தியர்கள் மிகப்பெரிய சேனை. 18வது வசனத்தை வாசிங்க. 18, அதிலே 18 வாசிங்க. பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் என்கிற பள்ளத்தாக்கில் என்ன செய்தார்களா? தங்கி இருந்தார்கள், பரவி இருந்தார்கள். இந்த ரெப்பாயிம் ஊரை சேர்ந்தவர்கள் தான் பெலிஸ்தியரின் ஒரு பிரிவினர். அவர்கள் ராட்சசர்கள். அவங்க யாரு? ராட்சதர்கள். கோலியாத்து மாதிரி பெலிஸ்தியனுடைய ஒரு பிரிவு தான் அவங்க. அவர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே தங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் பெலிஸ்தியர் நேரம் எங்க வர்றான்? ரெப்பாயும் பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. தாவீதின் ராஜ்யம் இப்பொழுதுதான் துவக்கப்பட்ட புதிய ராஜ்யம். இவனுக்கு விரோதமாக வந்தது மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட பெலிஸ்தியர்கள். யோசுவா 15வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். யோசுவா 15:8. யோசுவா 15. எபூசியர் குடியிருக்கிற ஏலாமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில், வடக்கே இருக்கக்கூடிய ராட்சதரின் பள்ளத்தாக்கு, அதுதான் என்னதுங்க? இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு. இப்ப வந்தவங்க எல்லாம் யாரு? ராட்சசர்கள். ராட்சதர்கள் அப்படின்னா இவங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் தடுத்து நிறுத்து சண்டை போட முடியாது. இப்ப பொதுவா இஸ்ரவேல் ஜனங்கள், தாவீது, இவங்கெல்லாம் ஒரு 6 அடிக்கு இருப்பாங்கன்னு வைங்க. நம்மளோட அவங்கெல்லாம் ஹைட்டு 6 அடிக்கு இருப்பாங்க. ஆனால் அந்த ராட்சதர்கள் ஏறக்குறைய 12 அடி 13 அடி ஹைட்டில் இருப்பாங்க. அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களை பார்த்த உடனே தாவீது தான் ராஜா. ஆளா யார் தான் ஓடி போய் ஒளிகிறது? தாவீது தான் அரணிப்பான இடத்துக்கு ஓடுறாரு, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். ஒரு ராஜாவே ஓடி போய் ஒளிஞ்சா மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? இவர் நம்மளை காப்பாற்றுவார்னு இவரை ராஜாவாக்கலாம். இவர் தான் பிரச்சனை வந்தோடனே ஆளா என்ன செய்கிறாரு? ஓடி போறாருன்னு நினைப்பாங்க. தாவீது இதை கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்பார். ஆண்டவரே, என்னை ராஜாவாக்குனீங்க, ஆனால் நான் பயந்து போய் இப்படி என்ன செஞ்சுருக்கேன்? ஓடி வந்திருக்கேனே, மக்கள் என்னை என்ன நினைப்பாங்கன்னு தாவீதும் யோசிச்சிருப்பார். 17 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 30 வயசுல தான் ராஜாவாக நிலை நிற்கிறார். ராஜ்யத்தோட ராஜாவா நிற்கிறார். 13 வருட கடினமான வாழ்க்கை பயணம் தாவீதுக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 17:5. ஏசாயா 17:5. ஒருவன் ஓங்கின பயிரை அரித்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போலிருக்கும். எங்க சேர்க்கிறானா? ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை. ரெப்பாயும் பள்ளத்தாக்கு கோதுமை அதிகமாக விளையக்கூடிய இடமா. அப்ப பெலிஸ்தியர்கள் தாவீதோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா தாவீது இருக்கிற இடத்துக்குத்தான் போகணுமே தவிர ரெப்பாயும் பள்ளத்தாக்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அங்கே போனாங்க தெரியுமா? கோதுமை அங்கே நல்லா விளையுது. அதாவது உணவுப் பொருட்கள் அங்கே நிறையா விளையும். பெலிஸ்தருடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல இந்த உணவுகளை பூரா அழிச்சிட்டோம் அப்படின்னா உணவு பஞ்சம் ஏற்பட்டு அதிலே பாதி ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க? இறந்துருவாங்க. அப்போ பிசாசு என்னதான் பிளான் பண்ணுறான்னா, உணவு ஆதாரத்தை முதல்ல என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். அப்போ சத்துரு எப்படி வர்றான்னு பாருங்க. டைரெக்டாக வந்து நம்மகிட்ட நிற்கிறது இல்லை, நம்மகிட்ட போராடுறது இல்லை. எப்படி தான் வர்றான்?
உங்களை அழிக்கணும்னா நேராக உங்கள்கிட்ட தான் வரணும். ஆனால் அப்படி வரமாட்டேங்கிறான். என்ன செய்கிறான்? உங்கள் பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறான்? முதல்ல அவன் வர்றான். அந்த பொருளாதாரத்திற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அதை என்ன செய்வான்? அதன் மேலே தான் கை வைக்கிறான், அதை அழிக்க வருகிறான். ஊழியத்திலே அதான். உங்கள் வேலையில் அட்டாக் பண்ணுவான். நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எப்படிலாம் பேசுனீங்கன்னு உங்களை பற்றி என்ன செய்வான்? மேலதிகாரிக்கு தவறான ரிப்போர்ட்லாம் போகும். அதனால் உங்களுக்கு மெமோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சஸ்பென்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். இதெல்லாம் நடந்தால் நமக்கு சம்பளம் என்ன செய்யும்? குறையும், அல்லது கட் ஆகும், லாஸ் ஆஃப் பே வரும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். அதே ப்ரைவேட்டாக இருந்தால் அதே போல் நடத்தி உங்களை வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வான். ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் இந்த வேலையின் அடிப்படையில் இருக்குது. உங்கள் பொருளாதாரம் உங்களுடைய அந்த தொழிலில் இருக்குது, உங்கள் பொருளாதாரம் ஊழியத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் சத்துரு என்ன செய்கிறான்? முதல்ல வர்றான். இதைத்தான் அங்கே செஞ்சாங்க பெலிஸ்தியர்கள். இஸ்ரவேலர்களுடைய உணவின் காரியத்தை அழிப்பதற்காக முதலிலே வந்தார்கள். அதை அழிச்சிட்டோம்னா சாப்பாடு அவர்களுக்கு கிடைக்காது. ஊழியத்தை அட்டாக் பண்ணிட்டான், ஊழியக்காரரை அட்டாக் பண்ணிட்டான், விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய மன்னா கிடைக்காது. அப்போ இதை என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக செஞ்சிடலான்னு சொல்லி பிசாசு வேலை செய்யலாம். அப்போ ஒரு ஊழியக்காரர் மேலே ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்து அதை கொஞ்சம் பப்ளிஷ் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம்னா அவரை நோக்கி ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. அப்போ அவங்கள தடுத்து நிப்பாட்டிடலாம், அவருக்கும் கெட்ட பேரை கொண்டு வந்துடலாம், இவங்களையும் தடுத்துடலாம். இதனுடைய விளைவு ஊழியம் நிற்கும், அவரும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவார். இவங்களும் என்ன செய்வாங்க? ஒரு நல்ல சர்ச்சு கிடைக்காம எங்கிட்ட சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. கடைசியில் நாங்கள் எங்கே போகிறோம்? எங்கள் பாரம்பரிய அங்கே போகிறோம்ட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு முன்னேற்றமோ இருக்க போகிறது இல்லை. இப்போ 2 பேர்த்தை என்ன செஞ்சாச்சு? ஸ்டாப் பண்ணியாச்சு. இதை தான் பிசாசு செய்வான். அப்போ ஜனங்கள் ஆவிக்குரிய மன்னா எங்கே கிடைக்குதோ, ஆவிக்குரிய உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே போக தெரியும். எது சரியான உணவுன்னு முதல்ல செலக்ட் பண்ண தெரியும். திண்டுக்கல்ல எத்தனையோ ஹோட்டல் இருக்குது, எல்லா ஹோட்டல்லையும் போய் உட்காந்து சாப்பிட்ருவீங்களா என்ன? ஹலோ ஏங்க, எல்லா இடத்துலையும் நாம் சாப்பிட்ற மாதிரி தானே சாப்பாடு வச்சுருக்கான்? ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரியா வச்சுருக்கான்? இல்லை, மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி தானே சாப்பாடு இருக்குது. ஏன் எல்லா ஹோட்டல்லையும் போய் உட்காந்து சாப்பிட்றது இல்லை? ஏங்க சாப்பிட்றது இல்லை? அது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான். அதே தான் சபையும். ஊர் உலகத்தில் முக்கு சர்ச் இருக்கும். எது எனக்கு பிடிக்குதோ அங்கே தான் நான் போவேன். அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா, தடிக்கு விழுந்தா சர்ச் இருந்தால் பரவாயில்ல, ஒரு 4-8 வச்சு நடந்து சர்ச்சுக்கு போயிட்டா பரவாயில்ல. கிடையாது. இப்படி நீங்கள் கோல் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகமாக போகும். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பக்கமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய உணவு நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் எங்கே பிரசங்கிக்கப்படுதோ அங்கே தான் போவேன். ஊர் உலகத்தில் எத்தனை பேர் வேணாலும் சர்ச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அல்லது பாஸ்டர் எனக்கு எதாவது செய்வாரா, எனக்கு எதாவது பண உதவி செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்து வர்றதில்லை. பாஸ்டருக்கு ஃபாரின்லேருந்து நிறைய காணிக்கை வந்தால் செய்யலாம், அல்லது சபையிலேருந்து ஏகப்பட்ட காணிக்கையும் தசமபாகம் வந்தால் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னும் நல்லாவே செய்ய முடியும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிலர் வரும்போது எதை தான் எதிர்பார்த்து வர்றாங்க? பணம் கொடுப்பாங்களா அந்த சபையில்? இந்த சபையில் பணம் கொடுக்கப்பட மாட்டாது. யார் அதை எதிர்பார்த்து வந்திருந்தாலும் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள், இங்கே அதற்கான வாய்ப்பே கிடையாது, இன்னும் 80 வருஷம் ஆனாலும். ஆமென், ஆமென். நித்திய ஜீவன் உள்ள வசனத்திற்கு இங்கே பஞ்சம் கிடையாது. அதை கொடுப்போம். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு போடுறதை விட வேலை வாங்கி தர்றது நல்லது. சாப்பாடு எல்லா நேரமும் நீங்கள் போட முடியாது.
வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவன் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவன் சாப்பிட்டுக்குருவான். அதைத்தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் பிரசங்கம். இதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயா, ஆரம்பத்தில் நான் சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப மன கஷ்டத்துலேயும் பண கஷ்டத்துலேயும் வந்தேன். இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்கன்ட்ட, என்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கிடையாது வந்தப்போ. இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால 3 பவுன் நான் சேர்த்துட்டேன்னு நான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சு? நான் கொண்டு போய் காசு கொடுத்தேன். நான் அவங்களுக்கு கொடுக்கல. நான் வசனத்தை தான் கொடுத்தேன். வசனத்தை அவங்க பிடிச்சாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சாங்க? அதை நம்புனாங்க. கர்த்தர் அவளோட குடும்பத்தில் அந்த நன்மையை செய்தார். அப்போ விசுவாசிக்கணும். ஆண்டவரையும் ஆண்டுடைய வசனத்தை விசுவாசிச்சு நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? அதன் மூலியமா மேலே வரணும்னு தான் நான் விரும்புகிறேன். நான் கொடுத்து நீங்க மேலே வரணும்னு நான் விரும்பலை. கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது கொடுப்போம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதை எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம எதை எதிர்பார்த்து போவாங்க? எதை எதிர்பார்த்து? சாப்பாடு. என்ன சாப்பாடு? வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு, இன்னொன்று நல்ல டேஸ்டான சாப்பாடு. இதை எதிர்பார்த்து தான் போவோம். சர்ச்சுக்கு வரணும்னா எதை எதிர்பார்த்து வரணும்? சாப்பாடு. எந்த சாப்பாடு? என்ன சாப்பாடுங்க? வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு இல்லை, இருதயத்துக்கும் ஆத்மாவிற்கு தேவையான சாப்பாடை எதிர்பார்த்து தான் எங்க வரணும்? சபைக்கு வரணும். இதுவே நிறைய பேத்துக்கு தெரியல. சர்ச்சுக்கு வந்து அவர் பணம் கொடுப்பாரா, இவர் பணம் கொடுப்பாரா, நானே கஷ்டத்தில் இருக்கேன். கஷ்டத்தில் இருக்கவங்க வாங்க. எதுக்கு வர சொல்றோம் தெரியுமா? வந்து இங்கே உட்காந்து குறன்னு தூங்குறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு தான் வேலை. சர்ச்சுக்கு வந்தாலே என்னதான் வேலை? அப்படியே தூங்குறது. இதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை, இல்லை அல்லது இதற்காக நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா வெளிப்பாக இருந்து கவனிக்கணும். அதனால தான் நைட்டே நல்லா தூங்கிட்டு வரணுங்கிறது. எனக்கு தெரியும் சில வாலிப பிள்ளைகள்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு, இங்கே இல்லை, இங்கே எனக்கு தெரியல, நைட் டியூட்டி பார்த்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சு பார்த்துட்டு காலையில் சர்ச்சுக்கு வந்து உட்காந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்குகிற வாலிப பிள்ளைகளை எனக்கு தெரியும். அவன் நினைச்சிருந்தா காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு மட்டமல்லாக்க படுத்து தூங்கியிருக்கலாம் சர்ச்சுக்கு வராம. அப்படி செய்யலை. அவர்கள் தேவனுக்காக அவ்வளவு வைராக்கியமாக இருந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை உயர்வுக்குள்ளாக கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அந்த உயர்வு வேணும்னா சில நல்ல தீர்மானம் எடுக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு நம்முடைய பொருளாதாரத்தின் மேலே கை வைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஏன் சபைக்கு எல்லா வாரமும் வரணும் அப்படின்னா, எல்லா வாரமும் வந்தாதான் வசனம் என்கிற ஆவிக்குரிய உணவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த உணவு கிடைச்சாதான் உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் ஸ்ட்ரென்த்தாக இருப்பான். அந்த மனுஷன் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாதான் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்கள் சண்டை போட்டு, வசனத்தை வச்சு சண்டை போட்டு மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். நீங்கள் அதை செய்யலைன்னா, நீங்களே வீக்காக இருந்தீங்கன்னா பிரச்சனையை பார்த்து அழுக மட்டும்தான் முடியும், வேற ஒன்றுமே செய்ய முடியும். எனக்கு அழுக தெரியும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். சிலர் என்ன நினைக்கிறாங்க, அழுகிறது ரொம்ப பெரிய, அதாவது தேவனுக்குள்ளாக ஒரு பெரிய மகிமையான காரியம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆண்டவர் அழுகிறவர்கள்லாம் பார்த்து இன்னும் நல்லா அழுங்க, எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னார். அழுகிறவங்களாம் அழுகாதீங்கன்னு தான் சொன்னார். கவலைப்படுறவங்கள கவலைப்படாதீங்கன்னார். பயப்படுறவங்கள பயப்படாதீங்கன்னார். அப்போ எதுதான் ஆண்டவருக்கு பிடிக்குது? அழுகாமல் இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்குது. எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது இல்லை. ஏன் அழுக வருதுன்னா வசனம் தெரியல, வசனத்தின் மீது நம்பிக்கை இல்லை, வசனத்தின் மீது விசுவாசம் இல்லை. ஆகையினால அழுக பொத்துக்கிட்டு வருது. ஏன்னா நம்பிக்கை முழுவதும் சூழ்நிலையின் மீது இருக்குது, பிரச்சனையின் மீது இருக்குது, போராட்டத்தின் மீது இருக்குது, பண பிரச்சனையின் மீதே கவனம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொன்னார், பழைய காரியத்தை பூரா எல்லாத்தையும் என்ன செய்யும்? விட்டு ஒளி. ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார்.
இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க ஆண்டவரே, நான் போய் சண்டை போடலாமா? ஆண்டவர் சொன்னார் போகலான்ட்டார். இப்போ தாவீது வந்து என்ன செய்கிறாரு, அவர்களோடு சண்டை போட்டு அவர்களை விரட்டிட்டார். தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறத போல ஓடினாங்களாம். அந்த இடத்துக்கு தான் பாகால் பெராசீம் என்கிற பெயரை தாவீது வைத்தார். பாகால் பெராசீம். ஏன் அங்கே நிறைய விக்கிரகங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடினாங்க. இப்போ 22வது வசனம் வாசிப்போம். முதல்ல 22. பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி. போதும். பெலிஸ்தியர் திரும்பவும் வந்தார்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே. பாருங்க, இப்பதான் வந்து சண்டை போட்டு தாவீது விரட்டிட்டாரு, எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடினவன் மறுபடியும் என்ன செய்யறான், மறுபடியும் வந்தவன் அதே சேனையோட வருவானா, அதை விட பல மடங்கு சேனையை கூட்டிட்டு வருவானா. கண்டிப்பா அதை விட. முதல்ல 3 லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ அதை அடிச்சு விரட்டி நீங்க என்ன பண்றீங்க, விசுவாசத்துல மேற்கொண்டு வெளியே வர்றீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை உடனே வருது, அல்லது கொஞ்சம் கேப் விட்டு வருது. எத்தனை லட்ச ரூபா பிரச்சனை வரும்? அடுத்து 3 லட்சம் வராது, அடுத்து 6 லட்ச ரூபா வரும் பிரச்சனை. அப்படிதான் தாவீதுக்கு வந்து நின்னாங்க. இப்ப செகண்ட் டைமும் அந்த பள்ளத்தாக்குக்கு வந்து நின்ட்டாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 28, 21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் ரெப்பாய்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். மலை பேரையே மாத்திட்டீங்களே, என்ன பேர் அது? பெராக்சீம். ஆண்டவர் பெராக்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோன் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வாராம். பெராக்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி, அந்த சம்பவத்தை தான் ஏசாயா இங்கே கோட் பண்ணி எழுதுறார். 2 சாமுவேலில் பார்க்குறோமே, அதை தான் ஏசாயா இங்கே எழுதுறார். பெலிஸ்தர் திரும்ப வந்துடுறாங்க. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம். 2 சாமுவேல் 5, 23. ம் 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 ம். இந்த முசுக்கொட்டை செடி அப்படின்னு வருது இல்லையா, இது மரமா? அது முசுக்கொட்டை மரமா? இது பட்டுப்புழு, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பட்டுப்புழுவினுடைய உணவாக இருக்கக்கூடிய செடி இது. எபிரேய மொழியில் இந்த மரத்துக்கு பேர் வந்து பாக்கா மரம், PACA. பாக்கா என்கிற பெயரில் எபிரேய மொழியில் அது அழைக்கப்படுது. நிறைய முள்ளுகளும் இலைகளும் இருக்குமா. இந்த முள் வந்து என்ன செய்யுமா, காற்றடிக்குமா அந்த முள் வந்து இலையில குத்தி இலையை கிழிச்சிருமா. அப்போது அந்த இலையிலேருந்து ஒரு திரவம் மாதிரி வருமா, அதை பார்க்கறதுக்கு கண்ணீர் மாதிரி இருக்குமா. பார்க்கறதுக்கு செடியே கண்ணீர் விடுறது போல இருக்குமா. அதனால இந்த பாக்கா அப்படின்னு சொல்லும்போது அழுகை என்கிற ஒரு அர்த்தமும் எபிரேய மொழியில் வரும். நீங்கள் சில இடத்துல படிச்சிருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அது இந்த இடம்தான். பெராசீம் என்கிற அந்த பள்ளத்தாக்குக்கு இன்னொரு பேரை தான். இப்போ கோலியாத்து ராட்சசன் தான், ஆனால் ஒரு ஆள் சமாளிச்சாச்சு, தாவீது. இங்கே வந்து நிற்கிற பெலிஸ்தருடைய ஒட்டுமொத்த சேனையும் பார்த்தா எல்லாருமே கோலியாத்து மாதிரி இருக்கிறான். இப்போ தாவீது அந்த பாக்கா மரம், முசுக்கொட்டை மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே நின்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இப்போ நம்ம அங்கே போனால் அவர்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி போகாத, நேராக இங்கேருந்து நேராக போகாத, பின்னால் போய்
அந்த முசுக்கொட்டை பாக்காமரத்திற்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அதாவது நீ இப்போ எங்க இருக்கிற? அழுகையின் பள்ளத்தாக்கில் நிற்கிற. இங்கே இருந்து நேராக பெலிஸ்தனை எதிர்க்கிறதுக்கு போவாத, ஜெயிக்க முடியாது. என்ன செய்ய? அங்கேருந்து அப்படியே அந்த நேராக போகாமல் அவங்களுக்கு பின்னாடி, அவர்களுக்கு பின்னாகன்னா அழுகையின் பள்ளத்தாக்கிலேருந்து வெளியே வந்துரு. ஃபஸ்ட் வெளியே வந்து பின்னாடி போய் அந்த பாக்காமரத்திற்கு ஆப்போசிட்டில் நில்லுங்கிறார். அது அழுகையின் இடம். அது எதை குறிக்குது? ஆவிக்குரிய அர்த்தம் அழுகையின் இடம். அது அழுகையின் பள்ளத்தாக்கு. முசுக்கொட்டை செடின்னு வருது இல்லையா, பாக்காமரம்ன்றது அழுகையின் இடம். நீ அங்கேருந்து நேரடியாக போனீங்கன்னா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுப்பா. நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கேருந்து முதல்ல வெளியில் வந்துரு. வெளியில் வந்துட்டு அந்த மரத்திற்கு ஆப்போசிட்டில் என்ன செய்ய? நில்லு. அப்போ அழுகைக்கு ஆப்போசிட் என்னது? அழுகைக்கு ஆப்போசிட்டு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ எங்கே வந்து நிற்கணுன்றார் ஆண்டவர்? அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்று நீங்கள் சத்துருவை ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அழுகிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் உங்களுக்கு. அழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம்தான், நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, நம்முடைய ஆண்டவர். இந்த வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா வர்ற அழுகை நின்றும். சரி, அழுது நான் ஆண்டவரை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அழுகை வராது, அழுகை நிறுத்திடுவோம். அல்லேலூயா. அப்போ அழுகையின் விருட்சத்திற்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், என்னால் செயல்பட முடியாது. நீ இந்த அழுகையின் விருட்சத்தை விட்டு அதற்கு நேர் எதிராய் மகிழ்ச்சியின் இடத்திற்கு, சந்தோஷத்தின் இடத்திற்கு போய் நில்லு. அப்போதான் நான் உனக்காக என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். 24வது வசனம். முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. ஏன் இந்த இரைச்சல் வருது? எதனால வருது அப்படின்னா, அந்த பெலிஸ்திய ராட்சதர்கள் 12 அடி இருக்கிறான். இந்த முசுக்கொட்டை மரம் ஏறக்குறைய அவன் ஹைட்டுக்கு இருக்கும். சில மரங்கள் அவனோட ஹைட்டாக இருக்கும். இப்போ தாவீது அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து கிளம்பி அதற்கு நேர் எதிரான இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம், சந்தோஷமான இடத்திற்கு போய் நின்னதுக்கு அப்புறம், ஏன்னா தாவீது அப்படியே கீழ்ப்படுகிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அப்போது தாவீது அப்படியே கிளம்பி போய் என்ன செய்கிறாரு? அங்கே நிற்கிறாரு. நின்ன உடனே முசுக்கொட்டை இலைகளின் மேலே செல்லுகிற இரைச்சல் கேட்கிறது. அப்போ எது செல்லுது? அங்கே யார் போகிறா அப்படின்னா, 12 அடி 13 அடி 14 அடி உயரமுள்ள அந்த பாக்கா மரத்தினுடைய உச்சியிலே தேவனுடைய சேனை நடந்து போகுது. அவங்க நடந்து போகிறதுனால தான் இரைச்சல் என்ன செய்யுது? தேவ தூதர்கள் பட்டயத்தோடு என்ன செய்கிறாங்க? அவங்க போகிறாங்க. அதில் அவங்க போக ஆரம்பித்த உடனே அந்த இரைச்சல் என்ன செய்யுது? அதை தாவீது கேட்கிறார். ஆக்சுவலாக யுத்தம் பண்ணது தாவீதே கிடையாது, யுத்தம் பண்ணது கர்த்தர். வெற்றியை கொண்டாடியது தாவீது. ஆனால் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நின்னா போதும், அவர் சொன்னதை செஞ்சால் போதும். நாம் போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய சேனை உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணும். அல்லேலூயா. அப்போ பழைய காரியங்களை நினச்சி அழுகையின் பள்ளத்தாக்கிலேயே என்ன செய்யாதீங்க? இருக்காதீங்க. அங்கேயே நின்றுட்டு இருக்காதீங்க. தாவீதை போல அங்கேருந்து என்ன செய்யுங்க? அதற்கு ஆப்போசிட்டான இடத்துக்கு வந்து சேருங்க. இன்னும் அற்புதம் நடக்கலை, இன்னும் மாற்றம் வரல, ஆனால் அங்கே நிற்கக்கூடாது. அங்கே நிற்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. தேவனுடைய சேனை இந்த முசுக்கொட்டை செடிகளின் அந்த இரைச்சலை கொண்டு வந்து நடக்க ஆரம்பித்த உடனே இதை பார்த்த பெலிஸ்தியர்களின் கூட்டம் ஓட ஆரம்பிக்கும். தாவீது கண்ணுக்கு தெரியல, தாவீதுக்கு உணர முடியுது.
ஏதோ ஒரு பெரிய சேனை கடந்து வர்ற அந்த இரைச்சல் கேட்குது. ஆனால் பெலிஸ்தீரின் கண்களுக்கு என்ன செய்யுது? இது தெரியுது. நம்ம தான் ராட்சசர்கள், இந்த பூமியில் பெரிய வல்லமையானவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளை காட்டிலும் பெரிய ராட்சசனாக நிற்கிறானேன்னு எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? ஒரே ஓட்டம், ஓடிட்டான். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், பழைய காரியங்கள், பழைய அவமானங்கள், பழைய அழுகைகள் இதிலே ஸ்டாண்ட் பண்ணி நிற்காதீங்க. இப்போ சபையை விட்டு கடந்து போகும்போது அத்தனையும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்து தெருவில் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருடைய சந்தோஷத்துலேயும் சமாதானத்துலேயும் போங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அற்புதத்தை தேவன் தாவீதுடைய வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி செஞ்சதும் இல்லை, இதுக்கு அப்புறமும் செஞ்சதில்லை. புதிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஏன் அதை செஞ்சார் தெரியுமா? அது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் வியாதி, உங்கள் பெற்றோர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை, உங்கள் பிள்ளைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் கணவர் மூலியமாக, உங்கள் மனைவி மூலியமாக, மற்ற உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள், நீங்கள் அதனால் அழுதுருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு என்ன செய்யுங்கள், இப்பொழுதே வெளியே வந்துருங்க, அப்பொழுது கர்த்தர் அதன் மீது நடந்து வருவார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 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 இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது யுத்தமே பண்ணலை, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணார். தாவீது என்ன பண்ணார்? கடைசியில் பெலிஸ்தர்களை விரட்டிக்கிட்டே ஓடினார். அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் துரத்தி அவங்கள வெளியே விட்டுட்டு வந்துட்டார். இதுதான் நடந்தது. தாவீது ஒருத்தரை கூட கொல்லலை. கர்த்தர் செய்கிற அபூர்வமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் பார்க்கணும் அப்படின்னா பூர்வமான பழைய காரியங்களை என்ன செஞ்சுருங்க, அதை யோசித்து கண்ணீர் விடுறதை விட்டுட்டு, அழுகிறத நிறுத்திட்டு, அந்த இடத்தை விட்டு அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். இதற்கு இன்னொரு பெயர் விசுவாச நடக்கை. அல்லேலூயா. என் நம்பிக்கை சூழ்நிலையின் மீது கிடையாது, பழைய அழுகையின் மீது கிடையாது. என் நம்பிக்கை அழுகையை மாற்றுகிற தேவன் மீது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வரலாற்றில் தோல்வியே கிடையாது. ஆண்டுடைய வரலாற்றில் ஒரு தோல்வி கூட கிடையாது. நம்முடைய சார்பிலே கர்த்தர் நின்று நம்முடைய சத்துருவுக்கு விரோதமாக ஆண்டவரே என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள். ஒன்று நாளாகமம் 14, 16, 17. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீது கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், தாவீது வெற்றியை கொண்டாடினார். நல்லா கவனிச்சுக்கங்க. தாவீது 17 வயதில் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. உடனே எந்த பெரிய நல்ல காரியமும் நடக்கலை. 30 வயசில் ராஜாவாகவே ஆயிட்டாரு. ஆனாலும் என்ன நடந்துச்சு? உடனே பெலிஸ்தர்கள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிற்கிறான். அதையெல்லாம் மீறி இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே செய்யும்போது. முதல்ல நேராக போய் அவங்கள சண்டை போடுன்னு சொல்லிட்டாரு. அதே போல் சண்டை போட்டப்போ பெலிஸ்தர்கள் ஓடிட்டாங்க. ஆனால் அடுத்த முறை மிகப்பெரிய சேனையோடு வந்தபோது, நேராக போகாதப்பா, நீ நிற்கிற இடம் சரியில்லை, அது எனக்கு பிடிக்கலை. அழுகையின் பள்ளத்தாக்குக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது, மரண பள்ளத்தாக்குக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது. அதில் போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரே கண் நோக்கி பாரும் ஆண்டவரேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. தேவன் நமக்காக எல்லா காரியத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இனி அவர் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். இப்போ பெலிஸ்தர் வந்துட்டாங்க, அற்புதம் நடந்துருச்சு. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை அவருடைய சேனையவே அனுப்பிச்சு அங்கே செஞ்சார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீதை குறித்து எல்லாரும்
கொஞ்சம் ஏளனமாகவும் கொஞ்சம் அற்பமாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும்னா அவன் கூட இருக்கிற சிலரும் மற்ற நாட்டை சேர்ந்தவர், அமலேக்கியர், அர்மோனியர்கள், இப்படி எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் தாவீதை குறித்து ஏதோ ராஜா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தான். அன்றைய காலகட்டத்துக்கு வல்லரசு யாருன்னா பெலிஸ்தியர்கள், ராட்சசர்கள். அவன் ஒரு இடத்துக்கு யுத்தம் பண்ண வர்றான் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு அமெரிக்காவை வல்லரசுன்னு சொல்கிறோம், அமெரிக்கா ரஷ்யாவை. அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது சண்டை போடுதுன்னா யார் தான் ஜெயிப்பா? அமெரிக்கா தான் ஜெயிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்போ அமெரிக்கா திடீர்னு இந்தியா மேலே ஏதோ ஒரு பிரச்சனையில் சண்டை போட வருது. இப்போ இந்தியாவை எதிர்த்து சண்டை போடுது. இந்தியா அமெரிக்காவை அடித்து ஓட விட்டுருச்சுன்னா, அமெரிக்கா பயந்து ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பயம் இருக்கும். இதை உண்டு பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். அதான் அந்த கடைசி வசனம், அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும். இனி எவனும் தாவீதுக்கு விரோதமா சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்ற எண்ணம் கூட அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சதுனால தான் தாவீது ராஜா முன்னாடி பயந்துக்கிட்டு தன்னை பைத்தியக்காரன் போல நடிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்யலை. எச்சியை ஒழுகு விட்டுக்கிட்டு ராஜா முன்னாடி பைத்தியக்காரன் மாதிரி நின்னான். அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யலை. சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சான். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யலை. இன்னும் அவனுடைய பிள்ளைகளை அவனை கொல்றதுக்கு வகை தேடினாங்க. அப்பையும் அவனை தப்பு வித்தாரே தவிர அவனுக்கு வேண்டிய கனம் மரியாதை எதுவுமே வரல. எப்போ வந்துச்சு தெரியுமா? மோதனா இருக்கிறதுல உலகத்தில் பெரிய ஆளோட மோதணும், அந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவன் கூட மோதி ஜெயிச்ச உடனே இப்போ நாடு நாடா உலகமே பேசுது, ஐயோ பெலிஸ்தீர்களே ஓடி வந்துட்டாங்களாமே, அவங்களே அடித்து கிளப்பிட்டாங்களா, அப்போ இது என்ன ஜனம், இது என்ன மாதிரியான ஒரு மக்கள் இவங்க, அவர் யார் பெரிய ராஜாவாக இருப்பார் போட்டிருக்கே. அப்போ தான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன், ஆமாம் அவர் கோலியாத்தையே ஜெயித்தவர், அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா? அப்போ தான் எல்லாம் வரும், எல்லா நல்ல காரியமும் அப்போ தான் வரும். இதெல்லாம் கேட்ட உடனே சுற்றி இருந்த ஜனங்கள் தாவீது ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதை செய்தவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டுட்டு கடந்து செல்லணும். தேவன் செய்கிற அபூர்வமான காரியங்களை அப்பதான் நாம் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இதை கர்த்தரே செய்வார். உங்களுடைய கண்ணீர் களிப்பாக மாறும், உங்களுடைய அழுகை ஆனந்தமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மன கஷ்டம் மகிழ்ச்சியாக மாறுவதாக. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால இல்லை, கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்வார், நாம் சும்மா இருப்போம். அல்லேலூயா. சும்மா இருக்கிறதுனா என் இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்லை, அவர் இஷ்டத்துக்கு சும்மா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை விடுவித்து மகிழ்ச்சியின் இடத்திற்கு கொண்டு வந்து உலகம் காணக்கூடாத அற்புதங்களுடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சத்திய வசனங்கள் அவருடைய இருதயத்திற்குள்ளே செல்லட்டும். அதற்கு கீழ்ப்படிந்துடைய ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நன்மை நாள் கிருபை நாள் முடிசூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.